சிங்கார சென்னையின் போக்குவரத்து நெரிசலுக்கு ஒரு நிரந்தர தீர்வாக தயாராகி வருகிறது இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டம். சுமார் 118 கிலோமீட்டர் தொலைவிற்கு அமைந்துள்ள இந்த பிரம்மாண்ட திட்டத்தில் தொழில்நுட்ப ரீதியான பல வியக்கத்தக்க மாற்றங்கள் செய்யப்பட்டு வருகின்றன. அதில் மிக முக்கியமானதுதான் தடம் மாற்றும் வசதி எனப்படும் கிராஸ் ஓவர் தண்டவாளங்கள். இது எதற்காக? இதனால் பயணிகளுக்கு என்ன லாபம்? பொதுவாக மெட்ரோ ரயில்கள் தனக்கென ஒதுக்கப்பட்ட தனித்தனி தடங்களில்தான் செல்லும். ஆனால் ஏதேனும் ஒரு தண்டவாளத்தில் திடீரென தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டாலோ அல்லது பராமரிப்பு பணிகள் நடந்தாலோ அந்த தடத்தில் ரயில்களை இயக்க முடியாது. இது போன்ற இக்கட்டான சூழலில் ரயிலை ஒரு தண்டவாளத்தில் இருந்து மற்றொரு தண்டவாளத்திற்கு மாற்றி பயணத்தை தடையின்றி தொடர செய்யும் தொழில்நுட்பமே இந்த கிராஸ் ஓவர் தண்டவாளங்கள். இது ரயில்களுக்கு ஒரு யூடேர்ன் அல்லது வழிமாற்று பாதை போன்றது. இரண்டாம் கட்ட மெட்ரோவின் 4வது வழித்தடத்தில், அதாவது கலங்கரை விளக்கம் முதல் பூந்தமல்லி வரையிலான பாதையில் சென்னை மெட்ரோ நிர்வாகம் இத்தகைய 6 முக்கிய இடங்களை கண்டறிந்துள்ளது. கலங்கரை விளக்கம், ஓமந்தூரார் அரசு பன்னோக்கு மருத்துவமனை, கோடம்பாக்கம் பன்னீர்செல்வம் நகர், முல்லைத்தோட்டம், பூந்தமல்லி ஆகிய இடங்களில் இந்த தடம் மாற்றும் அமைப்புகள் அமைய உள்ளன. இதன் மூலம் ரயில்களை எந்தவித தடையுமின்றி சீரான கால இடைவெளியில் இயக்க முடியும். இந்த வசதியால் பயணிகளுக்கு கிடைக்கும் நன்மைகள் ஏராளம். முதலாவதாக, ஒரு பாதையில் சிக்கல் ஏற்பட்டாலும் ரயில்கள் நிறுத்தப்படாது, மாற்றுப்பாதையில் இயக்கப்படும். இரண்டாவதாக, ரயில்களுக்காக காத்திருக்கும் நேரம் பெருமளவு குறையும். மூன்றாவதாக, அவசர காலங்களில் ரயில்களை பாதுகாப்பாக திருப்பிவிடவும் விரைவாக சேவையை சீரமைக்கவும் இது பெரும் உதவியாக இருக்கும். தொழில்நுட்ப வளர்ச்சியும் தொலைநோக்கு திட்டமிடலும் இணையும் போது ஒரு நகரம் எவ்வளவு வேகமாக முன்னேறும் என்பதற்கு சென்னை மெட்ரோவின் இந்த முன்னெடுப்பே சாட்சி. சென்னையின் முகவரியை மாற்றப்போகும் இந்த இரண்டாம் கட்ட மெட்ரோ உலகத்தரம் வாய்ந்த பயண அனுபவத்தை நமக்கு வழங்க காத்திருக்கிறது.